எல்லா சமண கொகையிலும் இந்த மருத்து மொழிகள் என்பது ஒரு கட்டாய தேவையாக இருந்திருக்கு. பெரும்புகழ் செக்கந்தி தாயாறு செக்கந்தண்ணி செய்வித்த பள்ளின்னு வருது. ஒரு 1800 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து சமணத்துறைக்கு தங்குவது வசதியா இந்த படுக்கை அமைச்சு கொடுத்தாங்கன்னா பெண் உரிமை பற்றி பேசுறாங்கல்ல, பெண்களோட நிலையும் சிறப்பாக இருந்துதான் புரிஞ்சுக்க முடியும். குகை தளத்துல சமண துறவிகள் படுத்திருந்த படுக்கைகள் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா படுக்கைகள், பாலி, அதிஷ்டானம். தமிழ் மொழி பெரிய செம்மொழி, அது நீண்ட தொன்மையான ஒரு பழமையான மொழி அப்படின்றதுக்கு ஆதாரமா இது போன்ற தமிழிகள் விட்டுதான். மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொண்டூர் அப்படின்ற இடத்துல தான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய தொன்மையான தமிழ் கல்வெட்டுக்களை பத்தியும் சமண துறவிகள் வாழ்ந்த குகைத்தலம் பத்தியும் அவங்க வாழ்ந்த அந்த படுக்கைகளை பத்தியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப தொன்மையான ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சமூகத்துக்கு பல பணிகளை வந்து ஆற்றிருக்காங்க. குறிப்பா கல்வி தானம் கொடுத்துருக்காங்க, அது தெரியும். அப்புறம் வந்து மருத்துவம் செஞ்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மருந்து குழிகளை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆக அந்த மருந்து குழிகள் சித்தர்கள், அதாவது சித்தர்கள் நம்ம சொன்னோம், ஆண்டி சித்தர்கள்லாம் வந்து இந்த பெரும்பாலும் 2000 ஆண்டு முன்னாடி சமணத்துறைகள் தான் குறிச்சிருக்கு. அப்ப அவங்க வெறுமனே வந்து இந்த மலையில வந்து இல்லை, அவங்க கல்வியை போதிச்சிருக்காங்க. சமூக மக்களுக்கு மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மருத்துவ மொழிகளே நம்மளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்கதான் எந்த மூலிகை தெரிஞ்சிருக்கு, எந்த மூலிகை எந்த வியாதிக்கு வந்து குணப்படுத்தும் அப்படின்ற அந்த ஆய்வு ஈடுபட்டு இருக்காங்க. இதுதான் மருத்துவ செஞ்சு நிறைய மருந்து மொழிகள் இருக்கு. மேல்கொடுகள் மலையில மருந்து மொழிகளை பார்க்க முடியும். மருந்து வச்சிருக்காங்க 2-3 குழிகள் அங்க இருக்கு. எல்லா சமண கொகையிலும் இந்த மருத்துவ மொழிகள் என்பது ஒரு கட்டாய தேவையாக இருந்திருக்கு. நம்ம முன்னாடி சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த தொண்டூர், இது பக்கத்துல திருநாளகுன்றம் உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு ஆசிரியர் பற்றிய குறிப்பு வருது. பறையன்பட்டில மாணவர் பற்றிய குறிப்பு வருது. அப்ப ஆசிரியர், மாணவர், பள்ளி என்று சொல்லி எல்லாமே சமணம் பௌத்தம் சார்ந்த செய்தியா வருது. பௌத்தத்தை போட்டு தமிழகத்திலே பௌத்தம் வந்து அந்த அளவு செழிப்பா இல்லை. அதுக்கான கல்வெட்டு ஒன்று கூட இல்லை. நீங்க பின்னாடிதான் வருது, எல்லாமே சோழ காலத்துல வருது. அதை நாகப்பட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே சமணம் தொடர்பான சின்னங்களும் கல்வெட்டுகளும் தான் ஏராளமாக தமிழ்நாடு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த திருநாகூர்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து 57 சன்னோட்ட சந்திரன் நந்தி ஆசிரியரும் நிசீதிகைன்னு வருது. அந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இதுதான் ஆசிரியர் அப்படின்னு வருது. அப்பயே பாருங்க, அப்ப யாரு சாதாரண 57 நாள் உண்ணாநோன்பு உயிர் துறந்த சந்திரநந்தி என்கிற ஆசிரியருடைய நிசீதிகை இடம் என்று சொல்றாங்க கல்வெட்டுல. இந்த காலம் பாத்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. அப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நேனூர்பட்டினம் ஊர் இருக்கு, அதுக்கு முன்னாடி காலம் அது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து சமணத்துறைக்கு தங்குவது வசதியா படுக்கை அமைத்து கொடுத்த பத்தி கல்வெட்டு வருது. பெரும்புகழ் செக்கந்தி தாயாறு செக்கந்தண்ணி செய்வித்த பள்ளின்னு வருது. இப்ப பெரும்புகை ஊரு இருக்கு, பெரும்புகழ்னு ஒரு கல்வெட்டு வருது. பெரும்புகழை சேர்ந்த செக்கந்தி என்பவருடைய தாயாறு செக்கந்தண்ணி செய்வித்த பள்ளி, இவருடைய எழுத்தாமதி கிபி 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுது. அப்போ பெண்ணே வந்து நினைத்து பாருங்க, ஒரு 1800 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து சமணத்துறைக்கு தங்குவது வசதியா இந்த படுக்கை அமைச்சு கொடுத்தாங்கன்னா பெண் உரிமை பற்றி பேசுறாங்கல்ல, பெண்களோட நிலையும் சிறப்பாக இருந்துதான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பறையன்பட்டின் ஊர், எல்லாம் அந்த செஞ்சி பக்கம் தான் பறையன்பட்டின் ஊர் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நாமொத்து பானாட்டு வச்சநந்தி ஆசிரியர் மாணாக்கர் ஆராராதன் நோற்று முடித்த நிசீதிகைன்னு வருது. நாமொத்து பானாட்டு வச்சநந்தி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், அவருடைய மாணாக்கர் ஆராராதன், அவர் வந்து உண்ணாநோன்பு இருந்து உயிர் துறந்தாருன்னு அந்த கல்வெட்டு தெரியும். அப்போ ஆசிரியர் என்ற பேர் வந்து, பள்ளி என்ற பேர் வந்துருச்சு. மாணாக்கர் இப்ப மாணவர் சொல்லி மாணாக்கர், அவருடைய மாணாக்கர் அப்படின்ற இப்ப இந்த ஆசிரியர், மாணவர், பள்ளி இது எல்லாமே கல்வி தொடர்பான செய்திகளை தொடர்ந்து சமண சமயம் சமூகத்துல 2000 ஆண்டுக்கு முன்னாடி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது என்பதை நம்ம ஆய்வுல தெரிய வரும். அதை என்ன பார்த்தோம். சரி, இங்க பாத்தீங்கன்னா
இந்த தொண்டூர்ல நம்ம முன்னாடி சொன்ன தொண்டை மண்டலத்துல சில கல்வெட்டு மட்டும் தான் தமிழ் பிராமின்னு சொல்லல கல்வெட்டு கிடைக்குது. ஒன்று ஜம்பை, இன்னொன்னு தொண்டூர், அப்புறம் பார்த்தோன்னா மாமண்டூர், இதுதான் அங்க இருக்கு. அப்புறம் அடுத்த பின்னாடி காலம் இந்த திருநாகுன்று, இந்த நேரப்பட்டிலாம் இப்படி வருகிறது. அப்ப இங்க கல்வெட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளங்காயவன் ஏவ அகழ்வோர் அறமோசி செய்து அதித்தானும் என்று கல்வெட்டுல வருது. அப்ப இளங்காயவன் ஏவனா வேண்டுகோள் விடுக்குன்னு அர்த்தம். இது இப்ப கூட சொல்லுவாங்க ஏவுதல், ஏவி விடுறான் சாமின்னு சொல்லுவாங்க. ஏவுதல் என்ன அர்த்தம்? வேண்டுகோள் விடுத்தல்னு அர்த்தம். இப்பொழுது பயன்படுத்துறோம், ஏவி விட்டாங்க சாமிய. இந்த ஏவுதல் வார்த்தை 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் மத்தியில ஒரு பழக்கப்பட்ட ஒரு சொல்லாகவே தொடர்ந்து வருவதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்ப இளங்காயவன் ஏவ அகழ்வூர் அறமோசி செய்து அதிட்டானம். அப்ப இளங்காயவன் என்பவர் ஏவன வேண்டுகோள் விடுக்க அகழ்வூர் அறமோசி, அப்ப அகழ்வூரை சேர்ந்த அறமோசி என்பவர் செய்த அதிட்டானம் என்று வருகிறது. அப்ப இளங்காயவன் வேண்டுகோளை ஏற்று அகழ்வூர், இப்போ வந்து அகழூர் என்று இருக்கு பக்கத்துல, அதுவும் சமண ஊரா இருக்கு. சமண கல்வெட்டு அங்க இருக்கு, நங்கம்பட்டி கல்வெட்டு அங்க வருது, பல்லவழி கல்வெட்டு. அப்ப அகழ்வூர் என்பது இப்பொழுது அகழூர் என்று மாறிவிட்டது. அந்த அகழூரை சேர்ந்த அறமோசி என்பவர் தான் இங்கே படுக்கை அமைச்சு கொடுத்தார் என்று வருகிறது. கல்வெட்டு இங்க இருக்கு, படுக்கை இங்க இருக்கு பாருங்க. அப்போ படுக்கையா? ஆமா, நிறைய பேருக்கு அதிட்டானம், உங்களுக்கு பாழி பள்ளி எல்லாமே தான். இங்க பாருங்க, இந்த படுக்கை வந்து எதுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க பாருங்க. ஆரம்பத்துல இந்த சமண முனிவர்கள் எதையுமே வந்து சுகமாக விருப்பமாக எடுத்துக்க மாட்டாங்க. கடுமையான வெயிலும் மழையிலும் தன் உடலை வருத்தி, ஆடியிலன்னா பாத்துங்களேன், குளிர் வரும், வெயில் வரும். அப்ப இதெல்லாம் வேணான்றவங்களுக்கு அப்ப என்ன வெயில் ஒரு கேடா, இல்ல சுகமான அந்த படுக்கையும் ஒரு கேடு, எதுவுமே கிடையாது. எல்லாம் வெறுத்தனர்கள். அப்படிதான் கடுமையான பாறையில் தான் படுத்திருக்காங்க. பின்னாடிதான் இந்த சமண முனிவர்களுக்கு எப்படியா கேட்டு இல்ல சாமி அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல தெரியுது. அப்படின்னு அவங்க தான் பேடி வந்து பண்ண சமண இந்த முனிவர்கள் தங்குவதற்காக இது மாதிரி சுனைகளையும் படுக்கைகளையும் மருந்து குழிகளையும் பின்னால்தான் ஏற்படுத்தி தராங்க அப்படின்றதான் நம்ம கல்வெட்டு மூலம் புரிஞ்சுக்க முடியும். அவங்க சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கணும். 3 படுக்கை இருக்கு பாருங்க, 2000 ஆண்டுகள். அப்படி பாத்தீங்கன்னா இதை முதலாக தொழில் துறையில நீண்ட காலம் பணியாற்றிய சந்திரமூர்த்தி என்பவர் தான் இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சார். அவர் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது அப்பெல்லாம் நிறைய ஆய்வு, இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு உண்மையிலே. இப்பெல்லாம் கேட்டு அலைஞ்சிருக்காங்க. சைக்கிள்லயும் பஸ் எல்லாம் பிடிச்சி போயிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தெல்லாம் போயிருக்காங்க. அப்ப கேட்டப்போ இது மாதிரி உங்க ஊர்ல இருக்கா அப்படின்னு கேட்டாங்களா பஸ்ல எழுத்துது. ஆமா சாரு, எங்க ஊர்ல இருக்குதுன்னு சொல்லிடுறாரு பஸ்ல. அந்த பஸ் பயணத்தை திருப்பி இந்த ஊருக்கு வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு தமிழ் பிராமி அல்லது தமிழி என்று எடுத்து உங்களுக்கு தெரியும் 2000 ஆண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் மொழி எழுதுறதுக்கு இந்த தமிழர்கள் பயன்படுத்திய எழுத்து முறைதான் தமிழி எழுத்து. முன்ன தமிழ் பிராமின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஏன்னா சுத்த வயங்க சமய வயங்க சுத்த அப்படி நூல்ல இதை தாமிழி அப்படின்ற ஒரு எழுத்து இருந்ததா வச்சு தமிழி என்று சொல்லிட்டாங்க. அப்ப இப்போ வந்து பேர் என்ன சொல்லிடுறாங்க, எழுத்த ஏன்னா தமிழ் பிராமின் அழகமாக அவன் பண்ணியிருப்பார், தமிழ் பிராமின்னு சொல்லியிருப்பார். இப்ப தமிழ் எழுத்து என்று சொல்லப்பட்டது. அப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் தமிழ் மொழி எழுத்துருக்கு இந்த தமிழ் பிராமி அல்லது தமிழி எழுத்து தான் அவன் பயன்படுத்தார்கள். வந்து தமிழ் மொழிக்கு செம்மொழி கொடுத்தது இந்த அந்தஸ்து இப்படிதான், வெறுமனே தந்தில்ல. தமிழ் மொழி பெரிய செம்மொழி, அது நீண்ட தொன்மையான ஒரு பழமையான மொழி அப்படின்றதுக்கு ஆதாரமா இது போன்ற தமிழ் கல்வெட்டு தான். நம்ம முழுக்க பார்த்து 120க்கும் மேற்பட்ட தமிழ் கல்வெட்டு இருக்கிறது. இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டே வந்துருக்கு, தொடர்ந்து வந்துருக்கு, இன்னும் முடிச்சுதான் இந்த இன்னும் புதுசா வரும். அப்போ இதுதாங்க சமகால எழுத்து. அப்போ அந்த 2000 ஆண்டுக்கு முன்னாடி அதை கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை இந்த தமிழ் பிராமி எழுத்து தான் தமிழ் மொழிக்கு அவர்கள் பயன்படுத்துறாங்க. அது ஒரு முக்கியமான ஆதாரம். 3 இடங்கள்ல இந்த மலையில உங்களுக்கு தெரியும், நம்ம சொன்னோம், இந்த விடால் பகுதி, தொண்டூர், இந்த அகலூர், அப்புறம் நெகனூர்பட்டி, அப்புறம் திருநாகக்குன்று, மூலித்தாங்கல், இது எல்லாமே சமண தொடர்பான சமண சின்னங்கள் அதிகமாக இருந்த ஒரு ஊர்கள் பகுதி. இன்றைக்கும் சமண மக்கள் வாழ்றாங்க, சமண கோயில் இருக்கு, சமணர்களும் வாழ்றாங்க இந்த ஊர்ல இருக்காங்க சமணர்கள். ஏதோ விளையாடுறாங்க, மாணவர்கள் சேடி நினைச்சுக்காங்க, பல பேர் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களாம் தமிழ் மொழி பேசிய தமிழர்கள், வேளாண் தொழிலில் ஈடுபட்டவர்கள். இவங்கெல்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த சமண சமயத்தின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாட்டினாலே அவங்க தொடர்ந்து இருக்காங்க. பௌத்த சமயம் வந்துச்சு, அது எப்படிதான் போச்சுன்னு தெரியல, அது அப்படியே போயிடுச்சு. ஆனா அது உலகம் முழுக்க இருக்கு. ஆனா சமண சமயம் இந்தியா முழுக்க இப்பொழுதும் அதே முறைகளை கொள்கைகளை இன்றைய காலமும் பின்பற்றி வராங்கன்றதான் நம்ம சிறப்பான ஒரு செய்தி. இப்ப 3 இடத்துல படுக்கை இருக்கு, ஒண்ணு இங்க 3 படுக்கை இருக்கு. இதுதான் வந்து இளங்காயவன் வேண்டுகோளை ஏற்று
அகழூரை சேர்ந்த அரமோசி என்பவர் இந்த அதிட்டானம் செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு கல்வெட்டு வருது. 3 படுக்கை. இது இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 5 படுக்கை இருக்கு உள்ள. இதுக்கு மேல ஒரு படுக்கை இருக்கு. அப்போ இந்த மலையுடைய 3 இடங்கள்ல படுக்கை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு மேல உச்சியில பாத்தீங்கன்னா பாறை ஓவியம் இருக்கு. மேல இந்த உச்சியில நம்மளே சொல்லலையா, மேல இருக்கு. அது நேரம் பார்க்க முடியாது. அப்ப இங்க 3 படுக்கை, அந்த பக்கத்துல ஒரு 5 படுக்கை, மேல இப்ப எல்லாம் சேர்த்துதான் வந்து படுக்கை இருக்கு. அப்ப இந்த மலை முழுவதும் சமண முனிவர்கள் இங்க தங்கி இருந்தாங்க அப்படின்னு ஆதாரமா இங்க உள்ள படுக்கைகளும் இங்க உள்ள கல்வெட்டும் நம்ம தெளிவா எடுத்து காமிக்குது. அது மட்டுமல்ல, மேல உள்ள பாறை ஓவியங்கள் 3000 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த மலையில மனிதர்கள் இருந்தார்கள், அந்த புதிய கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் இருந்தார்கள் என்ற ஆதாரமா மேல உள்ள பாறை ஓவியம் தெரியுது. எல்லாம் வெள்ளை இருக்கும், வெள்ளை ஓவியம் மேல இருக்கு, குழியெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இதுதான் செய்தி. இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பெரிய பாறை மாதிரி இருக்கு, கல் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. உண்மையிலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலை, இயற்கையான மலை குகை தளத்துல சமண துறவிகள் படுத்திருந்த படுக்கைகள் இது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா படுக்கைகள், பாலி, அதிட்டானம், இப்படிலாம் பள்ளி, இப்படிலாம் நிறைய பேர்களை சொல்லுவோம். இங்க ஒரு 3 அதிட்டானங்கள் இருக்கு. இந்த 3 படுக்கைகளை பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த படுக்கையை நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு டோனர் வந்து அதுக்கு கீழே ஒரு கல்லில் எழுதி வச்சிருக்காரு. அந்த கல்வெட்டை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதாவது 3 படுக்கையை செஞ்சு கொடுத்துருக்காரு இங்க வாழ்ந்த சமண துறவிகளுக்காக. நம்ம பாக்குற 3 படுக்கை தான். அழகா நான் படுத்துனா தெரியும் உங்களுக்கு, பாருங்க. நல்லா இயற்கையா, ஏசியே தேவையில்ல, அவ்வளவு இயற்கையான ஒரு மலைப்பங்கான இடம். இந்த 3 படுக்கைகளை அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கான ஒரு செய்தியை கல்வெட்டா சொல்லியிருக்காரு. இளங்காயப்பன் ஏவ அகழ்வூர ஊரரம், அதான் அது சேர்த்து பிரிக்கணும். அகழ்வூர் அறமூசி நம்ம பிரிக்கணும் படிக்கும்போது. இதோ பாருங்க, இது இது மோசி சே இ த ஆ, இது தி டா ந இம் மைதம். இப்ப இளங்காயப்பன் ஏவ அகழ்வூர் அறமோசி செய்த அதிட்டானம். அதுக்கப்புறம் கடைசியில 3 கோடு இருக்கு. அப்ப 3 படுக்கை செஞ்சிருக்காரு அவரு. கரெக்டா கோடு போட்டுருக்காரு, பேடி இருக்கு பாத்தீங்களா. இந்த செய்தி ஒரு பக்கம், அகலூர் வரவரையில இருக்கு அகலூர். அப்போ ஒருத்தர் வேணுகுலை வெடிக்கிறாரு. அந்த வேணுகுலை ஏற்று அகலூரை சேர்ந்த அரமோசி என்பவர் இந்த படுக்கை அமைச்சு கொடுத்தாரு. படுக்கை 3 அப்படின்னு எழுதாம 3 படுக்கை கோடு போட்டிருக்காங்க. அப்போ என்ன 3 படுக்கை தான் இருக்கும். அப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட படுக்கை அப்படின்றதையும் எழுத்தையும் செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மண்மரபு நேயர்களுக்கு நன்றி. இந்த காணொலியில தொண்டூர்ல இருக்கக்கூடிய தொன்மையான சமண தடயங்கள் குறித்தும், தமிழி கல்வெட்டு குறித்தும், இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள், படுக்கைகள் குறித்தும் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்கள் ரொம்ப விலாவரியா விளக்கமா நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி தொடர்ந்து வேற நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா.